எல்லாருக்கும் வணக்கம். எலக்ட்ரிஷியன் வினோத். இந்த சைட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புது வீடு தான் இது. இந்த சைட்டில் வந்து இப்போ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, டிபி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எம்சிபிஓ போட்டிருந்தோம். ரோட்டரி எம்சிபிஓலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபயர் ஆகி போச்சு. கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க கால் பண்ணி இந்தமாரி இப்போ பிரச்சனை ஆகிடுச்சு. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ரூஃபில் வந்து ஃபுல்லாக வந்து தண்ணி, சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓவராக தண்ணி உள்ளே வந்துடுச்சு. இந்த டிபி பாக்ஸ் இருக்கிறவங்க டிபி வந்து தண்ணி எப்படி தண்ணி வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது மேலே ஒரு ஜங்ஷன் ஒன்று வச்சுருக்கோம். ஸ்மார்ட் மேலே ஜங்ஷன் ஒன்று ஓதானத்தில் ஃபுல்லாக அந்த தண்ணியிலேருந்து அந்த தண்ணி அப்படியே மொட்டை மாடி வழியாக வந்து இது ஃபுல்லாக பிரேக்கர் பாக்ஸில் வந்து ஃபுல்லாக ஃபயர் ஆகி போச்சு. ரோட்டரி கிட்டு ஒயர் எல்லாம் டேமேஜ் ஆகி போச்சு. இது எதுக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறோம். நம்ம வந்து மேலே ரூஃபில் வந்து நம்ம பைப்பு ஸ்டாண்டிங் பைப் போடுவோம். அடுத்த ஃப்ளோருக்கு நம்ம எலக்ட்ரிக்கலுக்காகவும் இல்லை டிவி யூனிட்டு இல்லை ஒய்ஃபைக்கு கேமரா இந்த பாயிண்ட்டுக்காக நம்ம ஸ்டாண்டிங் பைப் போடுவோம். திருப்பி இது தளம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுத்தது வந்து அந்த பைப்பு எங்கே நம்ம போட்டோமோ அந்த கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இல்லை மார்க் பண்ணி வச்சு ஒரு ட்ராயிங் மாரி போட்டு வச்சுட்டு அந்த இடத்துல அந்த பைப்பை கண்டுபிடிச்சி அதை வந்து அடுத்த ஃப்ளோர்லேருந்து ஒரு அடி தூக்கி பேஸ்மெண்ட்லேருந்து தூக்கி ஒரு ஜங்ஷன் பாக்ஸோ ஏதாவது ஒரு இல்லை அப்படி தேவைப்படாதுன்னா ஃபுல்லாக டம்மி அதை மட்டமாக கட் பண்ணிவிட்டு காங்கிரீட்டு கெமிக்கல் எல்லாம் ஊற்றி டம்மி பண்ணிவிட்டுனா இந்த பிரச்சனை வர நாளைக்கு அவங்க வெதரிங் கோட்டு போடுவாங்க, போட மாட்டாங்க. இல்லை அதை போட்டு கூட வெதரிங் கோட்டு போட்டு கெமிக்கல் போட்டு போட்டாலும் தண்ணி ஊறி 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 ரொம்ப தண்ணி போச்சுனாலும் அது உள்ளவாகவும் நம்மளுக்கு வந்து இந்தமாரி தண்ணி இந்த டிபி வர வாய்ப்பு இருக்குது. புது வீடு தான் கட்டி இந்த பிரச்சனை இருக்குன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை அவங்களுக்கும். என்னப்பா இது இந்த பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம பண்ணல, இது இன்னொருத்தரை பண்ணது. இந்த கிளைண்ட்டு நம்மளுக்காக கூப்பிட்டுருந்தாங்க, இந்த ஃபால்ட் இப்படி இருக்கு என்ன பண்ணுறது சொல்லியிருந்தாங்க. இது இந்த மழை வந்தாலே இந்த பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்றாங்க. இந்த மழை அதிகமான இந்த ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், இந்த நவம்பர் மாதம்லாம் மழை வருதுங்களா, அப்போ வந்தாலே தண்ணி மொட்டை மலையில் கொஞ்சம் நீர் தேங்கினா கொண்டாலே ஃபுல்லாகவே தண்ணி வந்து டிபி இந்தமாரி பாலா போயிடுது. அப்பப்போ வந்து நான் அந்த வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஆர்சிபிஓ எம்சிபிஓ வந்து ஆர்சிசிபி இந்த எம்சிபி போயிடுது, இல்லைனா ரோட்டரி போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா 3 ரோட்டரியுமே ஃபயர் ஆகி போச்சு. எம்சிபிஓவும் போயிடுச்சு. எம்சிஓ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2500-3000 மேலே வரும். அது வந்து எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5000 மேலே செலவு வேறு ஒரு பக்கம். இந்த மாதிரி ஆகிப்போச்சு. இதே மாதிரி வந்து நம்ம பண்ணுற கொத்தனார் டீம் கூட என்ன பண்ணுறோம்னா, மேலே ஒரு ஸ்டாண்டிங் பைப் எதனா இருந்ததுன்னா அது சில நிறைய பேர் வந்து அது பைப் போடுறது தான் அதில் காடி விட்டுட்டு கட்டுவலை போட்டு பண்ணுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அதை மட்டமாக உடச்சி விட்டுட்டு கட்டுவலை போட்டு போடுவாங்க. நம்ம வந்து பைப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாத நம்மளும் அதை ஞாபகம் இல்லாமல் விட்டுருவோம். இப்போ இன்னொருத்தர் டெக்னீஷியன் பைப் போட்டிருக்காருன்னா இன்னொரு டெக்னீஷியன் வரவங்களுக்கு தெரியாது அங்கே பைப் இருக்கா இல்லையான்னு. கொத்தனாருங்களுக்கும் இது வந்து ஒரு இதுவாக இருக்கும். இதை பார்த்தாங்கன்னா வந்து சரி ஒரு ஸ்டாண்டிங் பைப் இருக்குது, அது எவ்வளோ பெரிய முக்கியம்னு வந்து அதனால் ஒரு அந்த பைப் நம்ம ஸ்டாண்டிங் விட்டுருக்க பைப்பு ஏதோ வேற ஏதோ ரூமில் வாலில் ட்ராப்